வேலண்டைன்ஸ் டே அப்படின்னோடனே நிறைய பேர் முகத்தில் சின்னதாக ஒரு ஸ்மைல் வரும். தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். அது டைரி மில்காக இருக்கலாம், இல்லை கிஃப்டாக இருக்கலாம். ஆனால் அவங்கள அந்த டே முழுக்க ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். பிப்ரவரின்னு சொன்னதுமே நிறைய பேருக்கு முதல்ல ஞாபகம் வருது இந்த காதலர் தினம்தான். காதல் அப்படிங்கிறது பணமாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், இதெல்லாம் எதையுமே பார்க்காம தனக்கு பிடிச்சவங்க மேலே ஒரு தீராத ஒரு அன்பு வைக்கிறது தான் காதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காதலர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். இந்த காதலர் தினம் எப்படி உருவாச்சு அப்படின்னா, ரோம் நாட்டில் ஒரு பாதிரியார் இருக்காரு. இவரோட பேர் தான் வேலண்டைன். இவரோட நினைவாக தான் காதலர் தினம் கொண்டாடப்படுது. ரோம் நாட்டோட அரசர் கிளாடியஸ் ஒரு தடை விதிக்கிறாரு. ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளவே கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்களை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறது. ஆண்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டா ஆண்களோட வீரம் குறையும் அப்படிங்கிற மாதிரி இந்த தடையை இவர் விதிக்கிறாரு. ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்க இருக்கவங்களும் திருமணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அரசரோட உத்தரவையும் மீறி ரோம் நாட்டில் வேலண்டைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் இளைஞர்கள் எல்லாருக்குமே திருமணம் செஞ்சு வச்சாரு. இதை கேள்விப்பட்ட இளைஞர்கள் எல்லாருமே வேலண்டைன்ஸ் கிட்ட போய் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட அரசர் வேலண்டைன் அப்படிங்கிற பாதிரியாருக்கு கடுமையான தண்டனையும் அவரை கொல்லும்படியும் உத்தரவிட்டிருக்காரு. அரசரின் உத்தரவின்படி வேலண்டைன் பிப்ரவரி 14 கொல்லப்படுறாரு. இவரோட நினைவாக தான் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. என்னதான் மொரட்டு சிங்கிள் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சில பேர் சுத்திக்கிட்டு இருந்தாலும் பல பேர் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2025 வேலண்டைன்ஸ் டேவை நீங்களும் உங்களோட லவ்டு ஒன்னோட செலிப்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.